அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நேரத்திலும் இந்த மாலை வேளையிலே இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அருமையான சகோதரர் இஸ்ரேல் ஐயா அவர்களையும் நான் விசேஷமாக வாழ்த்துகிறேன். அவர்கள் கடந்த மாதம் முதல் சனிக்கிழமை என்னை அழைத்தார்கள். ஆனால் வேறு ஒரு நிகழ்வுக்கு செல்ல இருந்ததனால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த அருமையான நாளை முன்குறித்திருக்கிறார். அருமையான பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் நான் பார்ப்பது எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. உற்சாகமாக மிக சிறப்பாக இந்த திருப்பணியை அருமையான சகோதரர் அவர்கள் ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு செய்து வருகிறார்கள். அவர் மாதிரி எனக்கு ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா நாங்கள் இந்த என்எம்எஸ்ஐயே ஒரு பெரிய இழுப்புதலுக்கு நேராக கொண்டு போய்விடுவோம். கர்த்தர் அவர்களை ரொம்ப அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு, மெட்டீரியல் மாத்திரம் இன்றைக்கி பணம் மாத்திரம் மையம் அல்ல, திருப்பணிக்கு அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம், விசுவாசம் ரொம்ப அவசியம். அப்போ ஜபத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது தான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடு. ஹல்லேலூயா. நான் இங்கே பொறுப்பேற்க வரும்பொழுது அவர்கள் என்னுடைய அர்ப்பணிப்பையும் அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லினார்கள். நான் இங்கே பொறுப்பேற்க வரும்பொழுது ஒரு மாதத்தில் ஊதியம் கொடுப்பது ஒரு பெரிய சவால். நான் வரும்போது எனக்குள்ளாக ஒரு பெரிய அர்ப்பணிப்பு உண்டு. எங்கு பணியாற்றினாலும் 1ஆம் தேதி என்னுடைய செக்கில் என்னுடைய சர்ச்சில் இருக்கிற செக்ஸ்டன்களுக்கு முதல்ல சம்பளம் போட்டுருவேன். அது என்னுடைய அர்ப்பணிப்பு. எங்கே என்கிட்ட பணியாற்றுகிறார்களோ அது 1ஆம் தேதி கண்டிப்பாக நான் அதில் கையெழுத்து போட்டணும். ஏன்னா அது அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். இங்கே என்எம்எஸ்க்கு வரும்பொழுது ஒரு பெரிய சவால்கள் நெருக்கத்தோடு இருக்கும்பொழுது தினமும் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, இந்த திருப்பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் 11 மாநிலங்களிலே இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திற்கு பணித்தளங்களை உருவாக்குவதிலே பெரிய சவால்கள் இருக்கிறது. இன்னும் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல், கோவா, இந்த போன்ற பகுதிகள் எல்லாம் பெரும் பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒரு பெரிய இடமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு செல்வதற்கு புதிதாக மிஷனரிகளை அர்ப்பணிக்க வேண்டும். 180 மிஷனரிகள் இருக்கிறார்கள். இந்திய சுதேச மிஷனரி சங்கம் மற்ற மிஷனரி சங்கங்களை காட்டிலும் சற்று பெரிய திருச்சபைகளோடு இணைந்து இருப்பதனாலே அங்கே ஆத்துமாக்களை உருவாக்கி ஆலயங்களை கட்டி அருகாமையில் இருக்கிற பெரிய திருச்சபைகளிடத்தில் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து வேறு பணித்தளத்திற்கு செல்வது தான் மிஷனரிகளுடைய ஒரு அர்ப்பணிப்பான இந்த திருப்பணி. அப்படிப்பட்ட இந்த சூழல்களிலே சவால் நிறைந்த நேரத்தில் புதிய மிஷனரிகள் 60 பேரை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். அப்போது இந்த ஃபினான்ஷியல்ன்றது ஒரு பெரிய சவால். அப்போ நான் வந்த மாதத்தில் மிஷனரி சப்போர்ட்டை இன்றைக்கி தான் எனக்கு ரிப்போர்ட் எடுத்து காமிச்சாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு வந்தேன். நான் வரும்போது அந்த ரிப்போர்ட்டை காமிச்சார் எங்கள் செக்ஷன்லேருந்து தம்பி மேத்யூ. அண்ணே, 16 லட்சம் ரூபாய் ஜூன் மாதம் மிஷனரி சப்போர்ட் வந்திருக்கிறது. ஜூலை மாதத்தில் 19 லட்சம் ரூபாய் மிஷனரி சப்போர்ட் வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு 21 லட்சம் ரூபாய் மிஷனரி சப்போர்ட் வந்திருக்கிறதுண்ணா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறார். ஆனால் இன்னும் மிஷனரிகளை பணியமர்த்தி 450 பணியாளர்கள் நமக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 180 மிஷனரிகள், 130 வேதாகம பெண்கள், மருத்துவமனையில் பணியாற்றுகிறவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ப்ரமோஷனல் மிஷனரிஸ், இப்படி பல நிலைகளில் ஆண்டவருடைய திருப்பணியை மக்கள் பல இடங்களிலே செய்து வரும்போது இந்த திருப்பணியுடைய வளர்ச்சி அநேக இடங்களிலே எல்லைகளை பெரிதாக்கி கொண்டு செல்வதற்குண்டான ஆயத்தத்தில் இருக்கிறோம். அதுதான் இன்றைய காலையில் எங்களுடைய ஏரிய கூடுகையில் பேசும்போது யாபேஸ் ஜெபித்தது போல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லை பெரிதாக்கும் சொல்கிறார். அப்போ அந்த எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும், அது குடும்பமாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய அறிவிலோ நம்முடைய முயற்சியிலோ அல்ல, ஆண்டவருடைய கரம் உடன் இருந்தால் மாத்திரம்தான் அதில் ஒரு பெரிய வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியும். அவர் கடைசியாக சொல்லுவார், ரொம்ப
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி பாதுகாத்துள்ளோம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஆண்டவரே என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி பாதுகாத்துள்ளோம். நான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ப்ரேயரை நான் கொஞ்சம் பண்ணுவேன். கடைசியாக மாத்திரம் என்னென்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் சந்தோஷத்தின் எல்லையை கொஞ்சம் பெரிதாக்குங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பாடுகள் இருக்கிறது. உமக்குள் இருக்கின்ற சந்தோஷம், உலக சந்தோஷத்தை நான் கேட்கல, உமக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருக்கும்போது அதை ஈஸியாக மேற்கொண்டலாம். அப்போ உமக்குள் சந்தோஷமாக இருக்கின்ற என் எல்லையை கொஞ்சம் பெரிதாக்குங்க. ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. தினமும் நான் இந்த ஜெபத்தை வழக்கமாய் சொல்லுவது உண்டு. அப்போ இதே விசுவாசத்தோடு தேவ பக்தியோடு ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களோடு கோடிட்டு காண்பித்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது 47வது வசனத்தை வாசி. எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவை விட்டு புறப்படுகிற போது நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு பிச்சைக்காரனை குறித்து சொல்லப்படுகிறது. கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக சொல்லணும்னா இன்னைக்கு தமிழில் யாசகம் செய்கிறவரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போது நம்ம ஆலயத்திற்கு செல்லுகிறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், எங்கேயாவது பொது இடங்களுக்கு செல்லுகிறோம். பல இடங்களில் வந்து அவருடைய தேவைகளுக்காக நம் முன்பாக நின்று கையேந்துகிறதை பார்க்க முடிகிறது. யாருக்காவது நம்ம பேக்ரவுண்டை சொல்கிறோமா? இது யாருடைய மகன், இது எந்த குடும்பத்தை சார்ந்தவன் சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே ஒரு பேக்ரவுண்டோட பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருக்கு ஒரு பேக்ரவுண்டை சொல்கிறாங்க. திமேயுவின் குமாரனாகிய பர்திமேயு. அப்போனா ஏன் அவர் அங்கே துரத்தப்பட்டிருக்கிறாரா, அல்லது அவருக்கு தன்னுடைய இயலாமையினாலே சரீர குறைபாடுகளினாலே அந்த குடும்பத்தினால் கைவிடப்பட்டிருக்கிறாரா? அப்போ யாருன்றதை அந்த ஊருக்காரங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இன்னாருடைய மகன் கண் தெரியாததுனாலே அவர் அந்த இடத்துல அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய உறவின் மக்கள் அவரை கைவிட்டிருக்கிறார்கள், அந்த சமூகம் அவரை கைவிட்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்வுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே அவர் அமர்ந்திருக்கும் போது ஒரு செய்தியை கேட்கிறார். என்னென்ன, இயேசு வருகிறார் என்பதை அவர் கேட்டுக்கொண்டார். கண்ணு தெரியாத மனுஷன். அப்போது கண்ணு தெரியலன்னா அவங்களுக்கு என்ன ஷார்ப்பாக இருக்கும்? காது ஷார்ப்பாக இருக்கும். அப்போது காது ஷார்ப்பாக இருக்குதுன்னா அதை சுற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் சுற்றி நடக்கின்ற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பேசப்பட்டதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருப்பார்? கேட்டிருப்பார் இல்லைங்களா? அவர் எல்லாவற்றையும் கேட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த பகுதியிலே இந்த வழியிலே இயேசு வருகிறார் என்பதை அவர் உறுதி செய்து கொண்டதுனால அவர் இயேசு வரும்போது அவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுறாரு? அடுத்த வசனத்தை கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே. நல்லா கவனிக்கணும். கண்ணு தெரியாது, அவர் இந்த 5 ஆகமங்களை கற்று தேர்ந்தெடுத்துக்க மாட்டார் இல்லைங்களா? மேசையா வரப்போகிறார் என்று எல்லாம் கற்றறிந்த வேத பாரகர்களுக்கு கூட இவர் தாவீதின் குமாரன்னு தெரியாது. ஆனால் அவர் யார் என்பதை மிக தெளிவாக அறிந்து, அவர் யார் என்பதை அவர் சரியாக உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்வோடு சற்று உள்ள உணர்ந்து நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். சிலர் வரும்பொழுது, நம்ம சில பெரியவர்களை பார்க்கும்போது, நண்பர்களை பார்க்கும்போது, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க நம்ம சாதாரணமாக பேசும்போது, நீங்கள் உங்களுடைய ஆடை அழகாக இருக்குது, இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இந்த ஜுவல் அணிஞ்சிட்ருக்கீங்க, இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, நம்மளை வாழ்த்துறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு. ஏசாமிக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் என்ன அப்படின்னா, அவர் யார் என்பதை சரியாக சொன்னால் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்தவர்கள் யாரும் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை.
சீடர்களை பார்த்து கேட்கிறார், இங்கே இருக்கிற மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உன்னை தீர்க்கதரிசிகள், எலியா என்று சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள். நீங்கள் யார் என்று சொல்லு. நீர் மெய்யான தேவகுமாரன்னு சொன்ன உடனே பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீ உன்னுடைய மாம்சமும் ரத்தமும் சொல்லலை, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை உணர்த்துகிறாருன்னு. அப்போது ஆண்டவர் தன் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்களா, ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, அவர்கள் ஆவியினால் உணர்கிறார்களா என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போது ஒரு பெரும் திரளான கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறது. அப்படி வரும்பொழுது அவர் யார் என்பதை சரியாக அறிந்து அவரை உணர்ந்து அவர் நோக்கி கூப்பிடுகிறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். முதல்ல கூப்பிடும் பொழுது அப்போ இவனை சாதாரணமாக நம்ம பிச்சைக்காரன்னு சொல்லிட்டோம். இங்கே அவர் பிச்சை எடுக்கிறார், அங்கே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் சொல்லியாச்சு. அப்போ அந்த சமூகம் அவரை அற்பமாக எண்ணுகிறது. ஆனால் அவர் இயேசு ஆண்டவர் யார் என்பதை முழுமையாய் அறிந்து இருந்தவராக இருந்தார். அதனால் அட்ரஸ் பண்ணுறத ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணிடுறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இறங்கும்னு அவனை கூப்பிட உடனே இந்த சமூகம் நடந்து போகிறவர்கள் அவர் என்ன சொல்கிறாங்க? அடுத்த வாசிங்க. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவரை என்ன பண்ணிட்டாங்க? அதட்டிட்டாங்க. இதை ரெண்டு பார்வையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது ரெண்டு பார்வையில். முதல்ல, ஒரு சமூகத்தில் பல நிலைகளிலே அவர் பிச்சை கேட்டுக்கொண்டு இருப்பதனால, அற்பமாய் எண்ணப்படுகிறதுனால, அவரை எந்த நிலையிலும் கண்டுக்காமல் அவரை அப்படியே அடக்கி வைக்கணுன்றதுக்காக அவர் அமைதியாக இரு என்று அடக்குகின்ற ஒரு கூட்டமாக இருக்கலாம். இவன் என்ன பிச்சைக்காரன் இவ்வளோ சத்தமாக கத்துறானே அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் என்னென்னா, இயேசு கிறிஸ்து நடந்து செல்லும் பொழுது அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருப்பாராம். அப்போ அதை கேட்டுக்கொண்டே போகிற ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இவன் இங்கே கத்தும் பொழுது அவர் பேசுறது என்ன இருக்காது? கேட்டு இருக்காது என்று சில இளைஞராளர்கள் சொல்லுகிறார்கள். கேட்டிருக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க? அதட்டுகிறார்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் சமூகம். அங்கே அவர் கூப்பிடும்போது நீ அமைதலாக இரு என்று அதட்டினார்கள், அவரை அடக்குகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நிலைகளில் ஒரு முயற்சி எடுக்க ஆயத்தமாகுகிறோம். சில முயற்சிகளோடு எதிர்பார்ப்புகளோடும் நாம் கடந்து செல்லுகிறோம். அது கடந்து செல்லும்போது அதெல்லாம் உன்னால் முடியாது, அதெல்லாம் நடக்காது, அது போய் எப்படி நடக்கும், இது ஆகுமா என்று டிஸ்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள் இன்றைக்கி பல நேரத்தில் நமக்கு வரும்பொழுது நாம் மனமுடைந்து போனவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு எம்எல்ஏவை பார்த்து கூப்பிடல, ஒரு எம்பியை பார்த்து கூப்பிடல, நம்மை வானத்தையும் பூமியும் படைத்தவரை, நம்மை பாவ அடிமைதனத்திலிருந்து மீட்டு ரட்சித்தவரை, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம் உள்ளங்கையில் வரைந்திருப்பவரை, நம்முடைய தலையிலிருந்து விழுகிற ஒவ்வொரு மயிரையும் எண்ணப்பட்டிருக்கிறதை துல்லியமாக கணக்கிட்டு இருக்கிறவரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்பதை அந்த பர்திமேயு உணர்ந்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி இருக்கின்ற நிகழ்வுகளும் பல நிலைகளிலே நம்மை அநேக நேரத்தில் அடக்குகிறது போல, அமைதலாக இருக்கும்படி செய்கிறது போல, பல நிலைகளில் நம்முடைய முயற்சிகளை கைவிடுவது போல பல சூழல் நினைக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் இந்த பர்திமேயுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எவ்வளவு தடைகள் வந்தாலும், நம்முடைய சுற்றி இருப்பவர்கள் நம்மை கைவிட்டாலும், யார் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும், நாம் வணங்குகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை உறுதியாய் விசுவாசத்தோடு பற்றி கொண்டோம் என்று சொன்னால், தொடர்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும்பொழுது ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டும் என்பதை இந்த வேளையில் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்புறம் அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சத்தம் எட்டிட்ட உடனே அடுத்த வசனம் சொல்றது வாசிங்க. அழைக்கிறார் என்று சொன்னார். திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், என்னென்ன வரலாறு, அதை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவர் கூப்பிட்ட விதம்தான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இருக்கும். வேதத்தில் இன்னொருத்தரை இதே மாதிரி கூப்பிட்டுருக்குறாங்க. சொல்லுங்களேன், நீங்கள் டக்குன்னு சொல்லிடுங்க. வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் நீங்கள். நிறைய பைபிள் குவிஸ்லாம் அருமையான சகோதரர்கள் நடத்துகிறாங்க இல்லையா? பைபிளில் 2 பேர் தான் ஏசாமியை இந்த அட்ரஸில் கூப்பிடுறாங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குன்னு 2 பேர் தான் சொல்கிறாங்க.
கானானிய ஸ்திரீ, வெரி குட், உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, இயேசுவே அவங்களுக்கு என்ன, அவங்க மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். போன உடனே என்ன கேட்டிருக்கணும் அந்த அம்மா, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். ஏன்னா எவீர் அப்படி தான் கேட்குறார், ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து கை வைத்த என் மகள் சுஸ்தமாவான். டைரெக்டாக கேட்டுட்டார். கானானிய ஸ்திரீ அப்படி கேட்கல. ஏன் கேட்கலன்னா, அவங்க முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கேட்குறாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இவரும் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் இறங்கும் கேட்கறதற்கு கானானிய ஸ்திரீக்கு ஏன் கேட்குறாருன்னா, ஆண்டவர் அந்த அம்மாவை ரொம்ப டெஸ்ட் பண்ணுறாரு. நான் உனக்காக வரல, எங்கள் மக்களுக்காக தான் வரேன்னு. அப்போ இதெல்லாம் சொல்லும் போது ஏன் என்பதை நம்ம யோசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அப்படியே நீங்கள் என்னாகமோ உபாகமம் யோசுவா போனீங்கன்னா, வேவு பார்க்கறதுக்காக அனுப்பும்போது அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, எபூசியர், கானானியர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னும் போது ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை அங்கே கொண்டு போய் அமர்த்துவதற்காக இவங்களெல்லாம் துரத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முயற்சி பண்ணிட்டார். அப்போ அந்த துரத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தவர்கள் தான் யார், கானானியர்கள். கானானிலேருந்து துரத்தப்பட்டவங்க. அப்போது ஆண்டவரும் அந்த தாவீதின் வம்சத்தில் வந்ததுனால அந்த அம்மாவுடைய எண்ணம் என்னவா இருக்கும், நீங்கள் ஒருவேளை அவங்களுக்காக தான் வந்துட்டீங்களோ, எங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு இறங்குங்க, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். ஆனால் ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அப்போ அந்த வரலாறு யார், அவர் மேசையா என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவரால் தான் நம்மை பாவடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க முடியும் என்பதை அந்த கானானிய ஸ்திரீயும் உணர்ந்திருந்தால், இங்கே எவீரும் உணர்ந்திருந்தார். அதை உணர்ந்து ஆண்டவரை சரியாக அட்ரஸ் பண்ணி கூப்பிட்டதுனால ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அவர் எழுந்து போகும்போது சாதாரணமாக போல ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போனார். அவர் எழுந்து போகும்போது அந்த மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போது இதுக்கப்புறம் அந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. நான் இதுவரை பிச்சை எடுத்து கொண்டு இருந்தேன், என்னுடைய அடையாளம் வேற, என்னை கூப்பிட்டாரு, இதுக்கப்புறம் என்னுடைய அடையாளம் வேறு. இதற்கப்புறம் நான் இருந்த வாழ்வில் இல்லை என் வாழ்வு, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்வில் என் வாழ்வு கிடையாது. இதன் பிறகாக என் வாழ்வு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அழைத்தார், அது நிச்சயமாக மாற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு வந்ததுனால நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் அவனை தொட்ட உடனே அவன் சுஸ்தமாகி பார்வை கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எப்படி ஆண்டவர்கிட்ட வரும்? இருக்கிற மாதிரியே போனோம்னா விடுதலை இல்லை, இருக்கிற மாதிரியே போனோம்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இருக்கிற மாதிரியே ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்போது எப்படி நன்மைகளையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அநேக காரியங்களை உதறி தள்ளிவிட்டு அவரை மாத்திரம் நம்பி அவருடைய சமூகத்திற்கு வரும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து பதில் கொடுத்து அற்புதம் செய்து அந்த திரளான ஜனங்கள் பின்பற்றினாலும் பல முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த இடத்துல நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் வாழ்வை ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த குணதிசயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள் தினமும் அலுவலகத்துக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்த உடனே மாலை இரவில் படுக்கும்பொழுது அப்படியே உட்காந்து யோசிப்பாரேன். என்ன யோசிப்பாரேன்? இன்று நான் யாரையெல்லாம் சந்தித்தேன், யாரிடத்துலெல்லாம் கோபப்பட்டிருக்கிறேன், அப்போது யாரிடத்துலலாம் நான் ஏதாவது எல்லை மீறி நடந்திருக்கிறேனான்னு யோசித்து பார்ப்பாராம். அப்போ யோசித்து பார்க்கும்போது சில காரியங்களை குறித்து வைத்து கொண்டு அடுத்த முறை அதுபோல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுப்பாராம். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் ஒரே ஒரு குறிக்கோள், இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையினுடைய உயர்வு, இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து தான் இன்றைய கிறிஸ்தவமும் இன்றைய மனிதனுடைய வாழ்வும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருப்பெயரினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட பிறகு நாம் இந்த உலகத்திற்குரிய வாழ்வை வாழ்வதற்காக அல்ல. இது ஒரு ட்ரையல் லைஃப் இன்னைக்கு. ஆனால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு நேராக நிற்கிறோம்.
அப்போ இந்த வாழ்வுக்கு நேராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தில், அந்த தேவ பக்தியிலே வைராக்கியத்தோடு நம்முடைய வாழ்வை அனுதினமும் சீர்தூக்கி பார்த்து விட வேண்டியவர்களெல்லாம் விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். இதற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு சூழலை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துகிறார். நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணர்த்துவார். ஆனால் நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல, இது ஏன் நடந்ததுன்றது ஆராய்ந்து பார்க்கறதில்ல. யாராவது எடுத்தருள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு தரிசனமானார். வெந்து போகாமல் இருந்தது. பார்ப்பேன் என்றார். இது நம்ம சாதாரணமாக வாசித்துறோம். இது மோசேயுடைய அழைப்புன்னு சாதாரணமாக வாசித்துறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை உற்று நோக்கி கவனித்து இந்த கிறிஸ்துவ வாழ்வை கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ பேர், நீங்கள்லாம் இப்போ இந்த சிட்டி லைஃப்பில் இருக்கிறீங்க. ஆனால் நான் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஜமுனாமத்தூர் பகுதியில் ஒரு 5 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றினேன். ஒரு 5 ஆண்டுகள் ஏலகிரி மலையிலே பணியாற்றிருக்கிறேன். இந்த மார்ச் ஏப்ரல் மேல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்லாம் வெயில் அதிகமாக அடிக்கும் போது இந்த எல்லாம் காய்ந்து போய்விடும். எங்கேயாவது ஒரு இடத்துல கொளுத்தி போட்டுருவாங்க. அது பாட்டின மரங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எரிந்து. இது அடிக்கடி நான் தினமும் பார்க்கின்ற காட்சி. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் அது நல்லா எரிஞ்சு காஞ்சி போட உடனே, மழை வந்த உடனே டக்குன்னு உடனே புதிய செடி வளருவதற்காக அப்படி அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் கொளுத்திடுவாங்க. அப்போது இது மாதிரி தான் இங்கே. அது நான் எத்தனையோ முறை கடந்து போகும்பொழுது அது ஏன் எரியுதுன்னு பார்க்கல. நான் என்ன ஒன்று சொல்லிவிடுவேன், யாரோ கொளுத்திட்டு இருக்கிறாங்க, எரிகிறதுன்னு. ஆனால் மோசே அதை சாதாரணமாக விட்டுட்டு போகல. அவர் என்ன பண்ணார், அவன் உற்று நோக்கி பார்த்தான்றது ரொம்ப கவனமாக வச்சுங்க. உற்று நோக்கி பார்த்தான். இன்றைக்கி வாழ்வை உற்று நோக்கி கவனிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையை உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். அவர் உற்று நோக்கி செவி கொடுத்ததுனால தான் பர்த்திமேயுக்கு யார் வராங்கன்றது தெரிந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்வை நாம் உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது தான் வாழ்வில் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் யார் என்பதை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு நிற்கின்ற வாழ்வாக இருக்கிறதா அல்லது அவரை விட்டு விலகி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை உற்று நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசம் தெரிந்தது. என்ன வித்தியாசம்? அது வெந்து போகலை. ஏன் இவ்வளவு எரிஞ்சு வெந்து போகலை? நான் கிட்ட போய் பார்க்குறேன்னு ஒன்று தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவரோடு என்ன பண்ணார், பேசினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, காரணம் என்ன, ஆண்டவரே நான் என்ன தவறு செய்திருக்கிறேன், அப்போ நான் நடந்து கொண்ட செயல்முறைகள் என்ன, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களோடும் பேச வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு யோசிப்பதே கிடையாது. என் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறேன். 2013ஆம் ஆண்டிலிருந்து 16 வரை இந்த கம்பேஷன் இன்டர்நேஷ்னல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த சின்ன பிள்ளைகளுக்காக. அந்த ப்ராஜெக்ட் வந்து அமெரிக்கன் ப்ராஜெக்ட். அது ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்தது. அதனுடைய ஹானரரி டைரக்டராக என்னை கேட்டுக்கொண்டார்கள். பேராயர் அவர்களுடைய அனுமதியோடு அந்த 4 ஆண்டுகள் அதில் நான் ஹானரரி டைரக்டராக இருந்தேன். அதில் 450 பிள்ளைகள் தினமும், அது மலைவாழ் பிள்ளைகள். இங்கே ஆம்பூரிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் நாக்கினேரி ஹில்ஸில் 450 பிள்ளைகள், மரம் வெட்டுகிற அந்த வேலை செய்கிற சந்ததி மக்கள். அங்கே என்னென்ன கரு கலைப்பு அதிகமாக நடந்துவிடும். காரணம் என்னென்னா, மால் நியூட்ரிஷன், சக்தி உடம்புல இல்லை. ஏன்னா அவங்க விறகு வெட்டுறவங்க, அவங்க வெயிட்டை தூக்கிட்டு வரும்போது 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது மிஸ்கேரேஜ் ஆகிடும். இதான சமூகம். அப்போ அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சிஎஸ்பி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. கருவுற்ற நாளிலிருந்து அந்த குழந்தை வளர்ந்து 22 வயது ஆகிற வரை அந்த பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து கல்வியை கொடுக்கின்றது அந்த ப்ராஜெக்ட். அப்போது அதில் அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கும்போது நான் டைரக்டர் ஆகிறேன். அதில் 4 வயதிலிருந்து 21 வயது இருக்கிற பிள்ளைகளை தினமும் பள்ளியிலிருந்து வந்து அந்த பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கூறி அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வி டியூஷன்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு நடத்தி வழி நடத்துவார்கள். அப்போ அந்த 450 பிள்ளைகளை ஒரு 20 பிள்ளைங்க ஒழுங்காகவே வராத பிள்ளைகளை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, எக்ஸிட் கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை வெளியில் அனுப்பி விடுவார்கள். ஒரு நாள் ஒரு 20 பேர் எக்ஸிட் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நான் சைன் போட்டேன்னா அந்த பிள்ளைகளை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு பிள்ளைகளுக்கு கொடுப்போம், ரெகுலராக வருகிறவர்களுக்கு கொடுப்போம். அப்போ அந்த ஃபார்மில் சைன் போட்டேன்.
ஆனால் அந்த ஃபார்ம் என்ன பண்ணலை, உள்ளே அப்லோட் பண்ணலை. அந்த சைன் போட்ட அன்று அந்த ஒரு பையன், அதில் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அடிபட்டுச்சு. அப்படி அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற குழந்தைக்கு அடிபட்டு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா எத்தனை லட்சம் செலவானாலும் அந்த ஸ்பான்சர் அதை அப்படியே மீட் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எத்தனை லட்சம் ஆனாலும், சிஎம்சியில் தான் ட்ரீட்மெண்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு, எவ்வளோ ஆனாலும் ட்ரீட்மெண்ட்டை பார்ப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு, பெதஸ்தா அங்கே ஆம்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள். 5350 ரூபாய் பில்லு வந்தது. நல்லா கவனிச்சுங்க, பில்லு 5350. நான் இப்போ எதில் கையெழுத்து போட்டேன்? எக்ஸிட்டில் போட்டேன். இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ண முடியாது, அப்ளிகபிள் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் உன்னை நான் எதில் ஏற்றலை, கம்ப்யூட்டரில் ஏற்றலை. எங்கள் கோஆர்டினேட்டர் என்ன சொல்கிறாங்க, ஐயா கொடுக்காதீங்க, இப்படி பணத்துக்கு மாத்திரம் ஏன் வரையே, நீ டெய்லி கிளாஸே அட்டன் பண்ணலையா, அவன் ஏன் கொடுக்குறீங்க வேணான்னு. அப்போ நான் என்ன நினச்சேன், இதுவரை ஒரு 10 நாள் தான் வந்திருப்பான், 3 வருஷமாக வரல, பணத்திற்கு மாத்திரம் இவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் நான் எப்படி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இல்லை என்று சொல்லிட்டேன். அப்போ இல்லைன்னு சொல்லியாச்சு. அவங்களும் 2-3 முறை வந்து கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு 2 நாள் கழித்தது. என் மகளுக்கு திடீர்னு கோல்டு அதிகமாகிடுச்சு. என் மகளுக்கு அதிகமாக கோல்டு அதிகமாச்சு. அந்த கோல்டு அதிகமான உடனே என் மகளுக்கு வீசிங் வந்து விட்டது. அதே ஹாஸ்பிட்டலில் தானே போய் என் மகளை அட்மிட் பண்ணுறோம். 3 நாட்கள் மிகவும் ஒரு பெரிய வீசிங்கில் என் மகள் கஷ்டப்பட்டேன். அப்போது 3 நாட்கள் அதை பார்ப்பது, இரவும் தூங்கவும் முடியாது. 24 ஹவர்ஸ் நெப்லைசர்லேயே வைத்து 2.5 வயது, என் மகளுக்கு 3 வயது. அப்போது அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு பில் வந்துச்சு, 5350. அந்த 5350 என்னை உள்ளத்தில் பேசினது. நான் கலங்கி போனேன், அழுது போனேன். அந்த 5350 எனக்கு 3 நாளாக ஒரே போராட்டம். ஏன் சாமி என் மகளுக்கு இந்த சுகவீனம், நான் ஒரு ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, என் மகளுக்கு ஏன் குழந்தை அது என்னன்னு சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டப்படுகிற என் மகளை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன். அங்கே இருக்கிற சாப்பலில் போய் கண்ணீர் விட்டு அழுதேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த 2-3 நாட்களும் பதில் சொல்லவில்லை. ஆனால் 3ஆவது நாள் பில்லில் எனக்கு பதில் சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த 5350 ஒரு ஏழை குழந்தை, அது அடிபட்டு வேதனைப்பட்டது. உனக்கு பணம் கொடுப்பதுக்கு உங்ககிட்ட இருக்கிறது, நீ வந்து ஃபார்மாலிட்டியை பார்க்குற, நான் அந்த பிள்ளையின் மீது வைத்திருக்கிற அன்பை பார்க்கிறேன். இதுதான் தேவனுடைய அன்பு. நீ கூட கீழ்ப்படிவது கிடையாது. ஆனால் உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சிலுவையில் மரித்து வைத்திருந்தேன். உங்ககிட்ட நான் எந்த கண்டிஷனை எதிர்பார்த்தேன்? இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ். அப்போது நிபந்தனையற்ற ஒரு அன்பை உன்னிடத்தில் பார்த்துருக்கிறேனே. அப்போ அந்த பில் 5350 பில் என்னோட பேசினது. என் பக்கத்தில் அந்த சிஸ்டர் வந்திருந்தாங்க, வேறு செக்கில் கையெழுத்து வாங்க வந்தாங்க. நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், அந்த 5350 முதல்ல பில்லு எழுதுங்க, நாளைக்கு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. அந்த செக்கில் கையெழுத்து போட்ட பிறகு தான் என் மகளுடைய ஃபீஸை போய் கட்டினேன். அன்றைக்கி அந்த சாப்பலில் முட்டி போட்டது, ஆண்டவரே நீர் ஒரு பெரிய பொறுப்பை என் கரத்தில் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை, உதவி செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்தீர்கள். இந்த நேரத்தில் அவனை அழைத்து உன் பிள்ளைக்காக நான் செய்கிறேன், நீ இதுவரை வரவில்லை, அப்போ தேவனுடைய அன்பை நீ பார்த்தாயா என்று சொல்லி நீ அதை கொடுத்துருந்தா அவனுக்குள்ளே கிரியை செய்திருக்கும். நீ அங்கே ரூல்ஸை பேசிட்டியே. இதையெல்லாம் எனக்கு உணரும்பொழுது அந்த இடத்துல ஆண்டோடைய சமூகத்தில் நான் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சின்ன பிரச்சனைகள், சின்ன கஷ்டங்கள் ஏன் வந்தது, எதனால் வந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவை ஒவ்வொன்றையும் நம்முடைய குணதிசயங்களோடு, வேத வசனத்தோடு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்வோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய வாழ்வில் பெரிய அற்புதத்தை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சில நேரத்தில் துன்பங்களை கொடுக்கும், வேதனைகளை கொடுக்கும், போராட்டங்களை கொடுக்கும். ஆனால் ஒருபோதும் நாம் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, அவர் ஏற்ற நேரத்தில் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்பொழுது ஏற்ற நேரத்தில் ஒரு உயர்விலும் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறவர். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மோசே அப்படி உற்று நோக்கி பார்த்ததுனால தான் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குகின்ற பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை பார்க்காம கடந்து போயிருந்தால் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். இன்றைக்கி உங்களிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்வை உற்று கவனித்து பாருங்கள்.
ஆண்டவர் யார் என்பதை முதல்ல புரிந்துக்கணும். ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண உடனே நன்மையை கொடுத்துருவார், நம்முடைய கஷ்டங்களை மாற்றி விடுவார் என்பது மாத்திரம் ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்வையே மாற்றுகிறவர் ஆண்டவர், நம்முடைய வாழ்வோடு துணை வருகிறவர் ஆண்டவர். எனவே நம்முடைய வாழ்வை மாற்றத்தோடு ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அற்புதத்தை செய்கிறவர். பர்த்திமேயை போல தன்னுடைய வாழ்வில் அவர் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை உதறிவிட்டு வரப்போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவரை எப்படி நாம் உணர்ந்து கூப்பிட போகிறோம்? இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற சூழல்களை எப்படி உணர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு, அவர் கூப்பிடுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க போகிறோம் என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் உணர்த்தோம், டக்குன்னு உணர்த்தும் உங்கள் இருதயத்தில். அதுதான் ஆண்டவர் பேசுகிறார். நான் சொல்கிறேன், நிறைய பேர் ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. நான் இது முன்பாக பணியாற்றின திருச்சபையில் கேட்டேன். என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் என்னோட பேசுகிறாருன்றார், உங்களோட எத்தனை பேர் பேசியிருக்கிறாருன்னு கேட்டேன். யாருமே கை தூக்கல. நான் என் ஆலயத்தில் சொன்னேன், என்னோட ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த ஒரு பொருள் இருக்கிறது என் கையில், இது என்னுடைய இதெல்லாம் அவங்களுதுன்னு வச்சுங்க, இது அவங்களுடைய பொருள், இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்ப்பதற்கு மிக கவர்ச்சியாக இருக்கிறது. இந்த செல்ஃபோன் என்கிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட இருந்தாலும் நல்லா யூஸ் பண்ணலாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இந்த செல்ஃபோன். அப்போ அவங்க பார்க்கல, மறந்துட்டு போயிட்டாங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட போய் கொடுக்கணும். இது ஒரு இருதயம் சொல்லும். இன்னொரு இருதயம் என்ன சொல்லும்? வேணாம், கொடுக்காது, நீ எடுத்துக்கோ, யாரும் பார்க்கலையே. அது பிசாசு இல்லையா? இது அவங்கக்கிட்டேயே கொடுத்துரு, நீ எடுக்காத, இது தப்புன்னு உள்ள ஒன்று சொல்லும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்குறோம். என்னது? அது மனசாட்சின்னு சொல்லிடுறோம். இப்போ அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா மனசாட்சின்னு எங்கே கிடையவே கிடையாது. மனசாட்சி, மனசுன்னு இங்கே சொல்ல, இங்கே ஒன்றுமே இல்லை. இது ஜஸ்ட் இருதயம், அந்த நம்முடைய ஹார்ட்ன்றது ஒரு பம்பிங் மிஷின் தான் அது அந்த இடத்துல. அப்போ எல்லாம் இங்கே தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கும், அது எடுக்காத, இது தவறு. எந்த ஒரு எல்லை மீறிய காரியமாக இருந்தாலும் அதை நாம் செய்கிறோம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல இதை செய்யாதே என்று சொல்லுகின்ற ஒரு மெல்லிய குரல் நமக்குள்ளாக ஒலிக்கும். இதை செய் என்று அழுத்தமான ஒரு பிசாசனுடைய குரலும் இருக்கும். அப்போது மனிதன் அநேக நேரத்தில் நாம் இடம் கொடுப்பது எதற்கு? அழுத்தமாக சொல்லப்படுகிற வார்த்தைக்கு தான். மெல்லிய குரலுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, செவி சாய்க்கிறது. அதுதான் ஆண்டவருங்க. இந்த மெல்லிய குரல் தான் ஆண்டவர். நமக்கு உள்ளாக ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். இது ஆண்டவர் நமக்கு தெரியறதில்லை, ஏதோ ஒரு கான்ஷியஸ் நமக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவர் வாசம் செய்கிறார். we should led by spirit, ஆவினால் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் 2 அழுத்தமான செவி வார்த்தைகள், சத்தங்கள் நமக்குள்ளாக உணரப்படும். அதில் ஒன்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு நேராக ஒப்புவித்து அவரை வைராக்கியமாக பற்றி கொண்டு நம்முடைய வாழ்வை நடத்தும் போது நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை செய்கிறவர். கானானிய ஸ்திரீ வாழ்வில் அற்புதத்தை செய்த ஆண்டவர், பர்த்திமேயுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். விட வேண்டியவர்களை விட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவர் நம்மையும் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நன்றி ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. உம்மாலா எல்லாம் ஆகும் என்பதை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த NMSIயினுடைய ஜெப கூடுகையில், இந்த வட்டாரத்தில் சுவாமி, நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பணியை நிறைவேற்ற
ஆண்டவரே, உம்மால் ஆகும் என்று எங்களை எல்லாம் கர்த்தர் ஒன்றிணைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய திருவுள சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான பலத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில்ப்பா கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். ஆண்டவர் நீர் பெரியவர், வல்லமுள்ள தேவன் சுவாமி. உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலே பலவிதமான சிந்தனைகளோடு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக பர்திமேயு உம்மை நோக்கி கூப்பிடுவது போல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டது போல இந்த வேளையில் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய குடும்பத்தினுடைய சூழல்கள், அவர்கள் எதிர்கொண்டிருக்கிற காரியங்கள், அவர்கள் உம்மை நோக்கி எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஆண்டவரே, அவருடைய கணவன்மார்கள் மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக, அவளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக, சுகவீனங்களுக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில சுவாமி கானானிய ஸ்ரீ சொன்னது போல, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று அவள் சொன்னது போல உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் கொடுக்கிறோம். இவர்களுக்கு நீங்க இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு இறங்குங்க. ஆண்டவரே, குடும்ப சூழலை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. இவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே உடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன், இது எங்களால் முடியாது. என்னுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்வு வித்தியாசமாக இருக்கிறது. இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் என்று சொல்லும்போது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக, ஆண்டவரே, இந்த திருப்பலினுடைய சவால்களுக்காக ஜெபிக்க அழைத்த இந்த ஜெப வீரர்களையும் கருத்தில், வீராங்கனைகளையும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய திருப்பணிக்காக, இந்த போராட்டங்களுக்காக, தடைகளுக்காக ஜெபிக்கிறவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தகர்த்து போட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலும் அருமையான சகோதரி இஸ்ரேல் அவளுக்காக, துணைவியார் பிள்ளைகளுக்காக, தாயாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த திருப்பணிக்கென்று அவர்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கரத்தில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தர் அற்புதமாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. அவர் கால் மிதிக்கின்ற எல்லா இடங்களிலும் உடைய வல்லமை நிரம்பி இருந்து ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தர் அவரை நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் அவளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேளையில் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நாள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் பதில் கொடுத்த ஆண்டவர் சுவாமி. ஏலி வந்து சொன்னதை மறுபடியும் அந்த ஆண்டவரை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வசனத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவர், நீ சமாதானத்தோடு போ, நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவனுக்கு அருள்வார் என்று. ஆண்டவரே, இந்த வேளையிலே சுவாமி இங்கே பலவிதமான யோசனைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவர், இந்த திருப்பணிக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வில், இவருடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நீ சமாதானத்தோடு போ, நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் தேவனுக்கு அருள்வார் என்று. கர்த்தர் நீர் அருள போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரர்களுக்காக, அவள் வாழ்வுக்காக, கையிட்டு செய்கிறவருடைய பணிகளுக்காக, பிரயாசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற முயற்சிகளில் எல்லாவற்றிலும் கிருபை இருந்து கர்த்தர் அவளை நீர் நடத்தி வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலங்கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற ஆண்டவர், நீர் அவளை நடத்தி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் என்னுடைய இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திற்காக, திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபித்து எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே,
நாங்கள் இங்கிருந்து கடந்து சென்றாலும் நம்முடைய மாறாத திவ்ய கரம் எங்களோடு இருந்து இல்லங்களுக்கு சென்று நல்ல உறக்கத்தை கொடுத்து காலை எழுந்து உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு சென்று உம்முடைய திரு சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுதியை கத்தர் அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை கத்தர் தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் கத்தர் மன்னித்து சுவாமி எங்கள் வாழ்வை நாங்கள் உணர்ந்து பார்த்து மனம் கசந்து உம்முடைய சமூகத்தில் அழும் பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற ஆண்டவர், நீர் எங்கள் வாழ்வில் அப்படியாய் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்கள் வாழ்வில் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது ஆண்டவரே தப்பிதங்களை நாங்கள் உணர்ந்து மனம் மாறி உம்முடைய பிள்ளைகளாக சாட்சி உள்ளவர்களாக திறப்பில் நிற்க கத்தர் கிருபை தாங்க. ஒவ்வொருவரோடு கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளை கொடுத்து கத்தர் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாழ்வழித்திருக்கிற இறைமைந்தன் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் என்றென்று நம்மோடு இருந்து வழிநடத்துகிற பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பாராக. ஆமேன்.